This is Dr. Jayashree, professor at a medical college in Chennai. டெய்லி உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு விருப்பமானதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு டாபிக், ஒரு விதமாக எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாம் நல்லதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? நான் நல்லதும் சொல்லித்தருவேன், கெட்டதும் சொல்லித்தருவேன். களவும் கற்றுமற திருடுறது கூட தெரிஞ்சால் தான் எப்படி திருடுறான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் இல்லையா? அதனால் திருடனாக போகணும்னு சொல்லலை. அவன் இப்படி வழியாக திருடின்னு ஓடி இருப்பான்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் உங்களுக்கு நல்லதும் தெரியணும், கெட்டதும் தெரியணும். வாழ்க்கை உங்களுக்கு எப்படி சொல்லித் தர்றேன்னா, நான் புதுசாக வாழ்க்கை மாறிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வர்றாங்க போகிறாங்க. புதுசாக யாராவது வரும்போது சந்தோஷப்படுறோம். அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது ரொம்ப கவலைப்படுறோம், ரொம்ப மனம் உடஞ்சிடும். ஒரு சின்ன விஷயம், ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 5 இயர்ஸ் பொறுத்து அது எங்கேயோ போயிடுது, காணா போயிடுது, இறந்து போயிடுது. அதனால் அவங்க அம்மா அப்பா மனம் உடஞ்சி வெறுத்து, அவங்க லைஃபையே வெறுத்து நிறைய பேர் ஃபேமிலியோடு ஓடி போயிடுறாங்க, எங்கேயோ சூசைட் பண்ணுறாங்க. இல்லை அவங்க லைஃப்பில் இருக்க இன்பத்தை எல்லாம் காணாமல் போயிடுது, அவங்க தான் வாழ்க்கையை விட்டுடுறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்குறாங்க, அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஊரை விட்டே போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா மதிக்கிறதே இல்லை. அப்போ அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை உங்கள் ஒய்ஃப், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு டிசீஸில் இறந்து போய்ட்றாங்க. அதனால் உங்களை ஃபுல்லாக நீங்கள் இழக்க வேணாம்னு இல்லை, பட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் படுறது யாருக்கு வரல துன்பம்? எல்லாமே இன்பம்னா வாழ்க்கையில் துன்பம் எப்படி தெரியும்? துன்பம் வந்தால்தான் அதோடைய கஷ்டம் தெரியும், கொடுமை தெரியும். இன்பம் வந்தால்தான் அது எவ்வளோ அழகுன்னு தெரியும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஏன் அறுசுவை சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு சுவைக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸ்வீட்னா ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஸ்வீட்னால் டயபிட்டிஸ் எல்லாம் வருது, நிறைய டிசீஸ் வருது. ஆனால் கூட ஸ்வீட்னா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? காரம் நல்ல தூக்கலாக காரம் போட்டு சில ஸ்டேட்ஸில் லைக் ஆந்திர பிரதேஷ் அங்கே போய் சாப்பிடவே முடியாது. பிக்கிள் சாப்பிட்டா கூட நிறைய பச்சை மிளகா, கார மிளகா பொடியெல்லாம் போட்டு அல்சர் வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு நிறைய பேருக்கு பிடிக்கும், புளிப்பு பிடிக்கும். எதெல்லாம் ஹெல்த்துக்கு பிடிக்குமோ அந்த சுவையெல்லாம் நல்லது தான். ஆனால் அவங்களுக்கு அருஞ்சுவையும் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இது பிடிப்பு, இது காரம், இது இனிப்பு, இது கசப்புன்னு தெரியும். எதுவுமே இப்போ வெறும் ஸ்வீட்டே சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் கடவுள் உங்களை எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. சின்ன பாப்பாவை இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளை தூக்கின்னு போய் எல்லாம் காட்டுறாங்க. அதுதான் கடவுள், அதுதான் மலை, இது மேடுன்னு. நீங்கள் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆறீங்க, பையன் ஆறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அடுத்த ஜென்ரேஷன், உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தாலும், உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பாப்பா பிறந்தாலும் நீங்கள் நல்லா பெரியவங்க ஆகிடுங்க, ஸ்ட்ராங்காக. மனதளவில் சொல்லலை, மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு காட்டுங்க. பாய்.